அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். என் தங்கச்சிக்கு நான் சொந்தம். இதே நாட்டிலே ஏழ்மக்குடியில பிறந்தவன். என் பெயர் அமரன். எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றார். அவர் அபிராமி. தந்தை தாய் தந்தை இறந்து விட்டார்கள். என் தங்கையை பல தாளாக்கி விட்டேன். இருந்தாலும் படித்தேன், பட்டங்களை பெற்றேன், வேலை கிடைக்கவில்லை. இப்பொழுது கைத்தொழில் விறகு வெட்டும் வேலை. விறகு வெட்டி அதை விட்டு அதில் வரும் ஊதியத்தை பிழைத்துக் கொண்டு வருகிறேன். பாட்டுக்கு ஒரு அறிஞர்களை போற்றி பாடுங்கள், அவர் அறிவுரையை
கனிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற வளவலை வார்த்தைக்கு நானோ ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து அபிராமி என்ற பேருடைய ஆதரவு குறைமல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஆமா, சீக்கிரமாக சென்று என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டுமே. அபிராமி அண்ணா, தங்கச்சி அண்ணா, தங்கச்சி கடவுள் நினைத்தான் தாளாக்கி விட்டேன். கன்னி பருவம் நீங்கி மங்கபெற விட்டாய். உண்மைதான் அண்ணா. நல்லதொரு மாப்பிளை பார்த்து திருமணத்தை முடிக்க வேண்டுமா? போத வாய முடுங்க அண்ணா. எனக்கு என்னன்னா வயசு ஆயிடுச்சு, எனக்கு போய் திருமணம்னு சொல்றீங்க. என்னம்மா? எனக்கு போய் திருமணமே வேண்டாம் அண்ணா. ஏம்மா? கால நேரம் வரும்போது நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். கால நேரம் எப்போது வருது, திருமணம் எப்ப செய்யுது? தங்கச்சி அண்ணா, பொண்ணுக்கும் பூவும் எப்போ வளவது வித்தணுமா? அப்படியா? இப்ப நீ வளர்ந்து விட்டாய், ஆளாகி விட்டாய். நம்முடைய தாய் தந்தை இறந்து விட்டா அந்த கடமையை செய்வாங்க அண்ணா. இப்ப அதான் நான் செய்ய வேண்டும். அப்படியா அண்ணா? உங்களுடைய விருப்பப்படியே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அண்ணா, இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை யாருமே நம்பவே முடியாம, யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னே தெரிஞ்சுக்க முடியல. அதனால திருமணம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுத்து நான் தானே அண்ணா. தங்கச்சி வருத்த வேண்டாமா, உனக்கு நல்லதொரு மாப்பிள்ளை பார்க்கிறேன். ஆசையுள்ள தங்கச்சி நிறைய பிள்ளைங்க பிறக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணுமா? அப்படியா அண்ணா? முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கட்டா, அவன் வாலிபமான பிறகு அவனை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் அதுக்குள்ள உங்களுக்கு வயசாகணுமா? தங்கச்சி, எனக்கு திருமணம் நடந்து எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி போறியா? ஆமா அண்ணா. அதற்குள்ள தடியட்டா ஓடணும் அண்ணா. அதெல்லாம் இல்லண்ணா. தங்கச்சி, அண்ணா நேரமாகி விட்டது, சாப்பாடு இல்ல,
நீ நதிக்கு சென்று தண்ணீர் கொண்டு வா. நான் வேலை தேடி போறேன், விறகு வெட்டி கொண்டு வரேன். அண்ணா விறகு வெட்டுவதற்காக போறீங்களா? ஆமா. அண்ணா போற வழியில எல்லாம் பத்திரமா பார்த்து போயிட்டு போயிட்டு வரேம்மா. வரேன். நான் சீக்கிரமாக சென்று இப்போதே நீரோடைக்கு போயிட்டு வரேன் அண்ணா. தண்ணீர் கொண்டு வா. சமையல் செய்யுமா. சீக்கிரமாக போயிட்டு வாங்க அண்ணா. டாடா.